நடிகர் வித்தார்த் அவர்களோட 25வது திரைப்படம். என்னோட கதையோட கரு அந்த படத்தில் வந்திருக்குன்னு சொல்கிறீங்களே. எனக்கு யார் மேலேயும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ விரோதமோ கிடையாது. யாரையும் அவதூறு செய்யணுங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது. நடிகர் வித்தார்த்தை நான் 2019ஆம் வருஷம் காயத்ரியோட போய் வளசரவாக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸில் சந்தித்தேன். நாங்கள் விசாரித்த வரைக்கும் வித்தார்த் அப்படின்னாலே ஒரு ஜென்டில்மேன். வித்தார்த்துக்கு நான் கால் பண்ணேன். அவர் ஒரு 2 செகண்டு பதில் சொல்லாமல் இருந்துட்டு அதுக்கு பிறகு கதையை சொன்ன 3/4 மணி நேரம் சுமாராக இருக்கும். அவர் கீனாக என்னை மட்டுமே வாட்ச் பண்ணிட்டு இருந்தார். அந்த கதையில் அவருடைய இன்வால்மெண்ட் எனக்கு அவருடைய பாடி லாங்குவேஜில் தெரிஞ்சுது. நானும் காயத்ரியும் விதார்த்தும் செல்ஃபிஸ் எடுத்துக்கிட்டோம். கேமராவில் எடுத்த அந்த ஃபோட்டோவிலேயே டேட் அண்ட் டைம் கூட பதிவாகிடும். ஹீஸ் ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ அப்படிங்கிறது தான் போடுறாங்க. ஸோ அந்த நாட்டு என்னுடையது. நான் உடனே ஷாக் ஆகிட்டேன். எனக்கு சார் தான் ஃபோன் பண்ணி சொன்னார், காயத்ரி விதார்த் கிட்ட நான் உங்களை கூட்டிகிட்டு போனப்போ ஒரு கதை சொன்னேன், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அஃப்கோர்ஸ் ஞாபகம் இருக்குது சார். அது ஒரு கருவா சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு. கரெக்டாக நான் இதை சொன்னதே அப்படியே அவர்கிட்ட சொன்னேன். இதே தான் படம் வந்துருச்சு காயத்ரி. படம் வந்துருச்சா? நீங்கள் கதை யாருக்குன்னா கொடுத்தீங்களா சார்? இல்லை காயத்ரி, விதார்த்து தான் நடிச்சிருக்காரு. நேச்சுரலாக எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம், விதார்த் டைரக்டர்கிட்ட இந்த நாட்டை சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிறது. நீங்கள் இதுக்கப்புறம் விதார்த் கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? கதை கரு வித்தகன் சேகர்னு அந்த படத்தில் போட்டாலும் ஓகே தான். பர்சனலி நான் அதை அப்படி பண்ணியிருந்தா கில்ட், நான் பண்ணலைனாலும் கில்ட். நான் தான் ஞாபகம் வச்சுருந்துருக்கணும் மேபி இந்த கரு. பிகாஸ் கதை கேட்கும்போது என்ன சொல்கிறது, 2 பார்ட்டிக்கும் ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். இதை நீங்கள் கோர்ட் வரைக்கும் கொண்டு போகணுன்ற ஐடியா தான் இருக்கா உங்களுக்கு? நிச்சயமாக கிடையாது. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே. இன்றைக்கி நம்மளோட களம் நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் இல்லை 2 கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அதோடு நீங்கள் முழுக்க பாசிட்டிவான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறதில்ல, நெகட்டிவான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அது யாருக்கு நெகட்டிவோ இல்லையோ, நடிகர் வித்தார்த் இருக்கார்ல, அவர் கொஞ்சம் நெகட்டிவான செய்தியை அது அமையல, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நிறைய கேஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுவாங்க, அந்த படத்தோட கதை என்னதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கதையே தலைகீழாக இருக்குது. இங்கே ஒரு நபர் வந்திருக்கார் நம்ம ஷோவுக்கு. அவரோட கதைன்னு ஒன்று இருக்குங்க, அவரே கைப்பட எழுதுனது. அந்த கதையோட கரு இப்போ ரிலீஸ் ஆகிருக்க ஒரு படத்தோட கதையோட கரு கூட ஒத்து போகுது. அப்பேற்பட்ட ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகி நல்ல மக்கள்கிட்ட வரவேற்பும் பெற்றுக்கிட்டு தான் இருக்குது. நடிகர் விதார்த் இருக்கார்ல, அவர் தான் படத்தை நடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு பஞ்சாயத்தை தான் முழுக்க இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி பேசுகிறதுக்கு அந்த கதையோட கருக்கு சொந்தம் கொண்டாடின ஒரு நபர் வந்திருக்காரு. அவர் பேர் வித்தகன் சேகர். இவர் தமிழகத்தில் பிரபலமான பத்திரிகையாளர். அது மட்டும் இல்லை, நிறைய புத்தகங்களை எழுதியிருக்காரு. ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிமை கொடுத்த இயக்குனரும் இவர் தான். சினிமா வட்டாரத்தில் இவர் தெரியாத நபர்கள் இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இவருக்கு அடுத்தபடியாக இந்த கதையை ஒரு அந்த குறிப்பிட்ட நடிகர்கிட்ட சொல்லும்போது ஒரு நடிகையை கூட அழைச்சிட்டு போயிருக்காரு. அவங்க பேர் காயத்ரி ரமா. அவங்களும் வந்திருக்காங்க. அதாவது சொல்லுவாங்களே, ஒரு கிரைம்னு நடந்துருச்சு அப்படின்னா கூட ஒருத்தவங்க இருக்கணும் சாட்சியம்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனா கோர்ட்டில் கூட யாருமே நம்ப மாட்டாங்கன்னு. கிட்டத்தட்ட அந்த டச்சில் தான் இவங்களையும் இப்போ கூப்பிட்டு போயிருக்காரான்னு தெரியல. தெரிஞ்சோ தெரியாமலே அவர் பண்ண விஷயம் இப்போ ஒரு கை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். இந்த 2 பேர்கிட்டேயும் தான் இந்த குறிப்பிட்ட கதையோட நாட்டு இப்போ கைமாறி இருக்கிறதா தகவல் பேசப்பட்டு இருக்குல்ல, இதை பற்றி பேசப்போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கேன். நீங்கள் சார்? ஃபைன். ஓகே. நடிகர் வித்தார்த் அவர்களோட 25வது திரைப்படம். ஒரு நடிகர் ஒரு படத்தில் லீட் ரோலாக ப்ளே பண்ணுறதே பெரிய கனவாக நினச்சிட்டு இருப்பாங்க. பல பேர் ஓடிக்கிட்டு இருப்பாங்க கனவாக நோக்கிக்கிட்டு. 25 படங்கள் ஒரு வந்திருக்காருனாலே பெரிய விஷயந்தான். ஆனால் இந்த நேரத்தில் அவர் ஒரு படம் என்னோட படத்தோட டச்சில் இருக்குது, என்னோட கதையோட கரு அந்த படத்தில் வந்திருக்குன்னு சொல்கிறீங்களே, இது நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஒரு டிஸ்க்ளைமரை நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு யார் மேலேயும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ விரோதமோ கிடையாது. யாரையும் அவதூறு செய்யணுங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது. நான் இங்கே பேட்டி கொடுக்குற நோக்கம் என்னென்னா, என்ன மாதிரி என் சக எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் யாரும் தங்களுடைய கதையவோ கதை கருவையோ பறி கொடுத்துட்டு பின்னால் வருத்தப்படக்கூடாது. அதுக்கு அவங்க முன்னெச்சரிக்கையாக இருக்கணும்னு ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் இங்கே இருக்கிறேன். இது ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். இப்போது நடிகர் விதார்த்தை நான் 2019ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி சாயங்காலம் 3 மணிக்கு காயத்ரியோடு போய் வளசரவாக்கத்தில் இருக்கிற ஆஃபீஸில் சந்தித்தேன். சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் ஃபோனில் சொன்னேன், உங்ககிட்ட என்னோடய ஸ்டோரியை, சினிமாவுக்கான கதையை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அதில் நடிக்க விருப்பமாக இருந்தாக்கா ப்ரொடியூசரை நீங்களும் சர்ச் பண்ணலாம், நானும் சர்ச் பண்ணுவேன் அப்படி சொன்னேன். ஓகே வாங்க சார் அப்படின்னாரு. நான் என் கூட இந்த கதையை படமாக்கினா நான் காயத்ரின்ற ஆர்டிஸ்ட்டை தான் ஹீரோயினாக போட விரும்புகிறேன். ஸோ அவங்களையும் உங்கள் ஆஃபீஸ்க்கு நான் கூட்டிகிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். கூட்டிகிட்டு வாங்க சார் அப்படின்னு சொன்னார்.
அதுக்கு பிறகு தான் நான் சொன்ன அந்த டேட்டில் அந்த டைமில் வளசரவாக்கத்தில் இருக்க ஆஃபீஸில் போய் அவரை மீட் பண்ணேன். மீட் பண்ணிவிட்டு நான் அந்த கதையை சொன்ன 3/4 மணி நேரம் சுமாராக இருக்கும். அவர் வந்து கீனாக என்னை மட்டுமே வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த கதையில் அவருடைய இன்வால்மெண்ட் எனக்கு அவருடைய பாடி லாங்குவேஜில் தெரிஞ்சுது. அதுக்கு நடுவில் அவருக்கு ஃபோன் கால் வந்தப்போ கூட அவர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டார், ஃபோன் கூட அட்டென்ட் பண்ணலை. கதையை ஃபுல்லாக அவர் கேட்டு முடிச்சுட்டு நடந்தபடியே சொல்லணுங்கிறதுக்காக இந்த விஷயம் தேவையில்லைனாலும் இதை நான் சொல்கிறேன். அவர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு ஸ்பீக்கர் போட்டு பேசினார். அந்த ஃப்ரெண்டு நேம் எனக்கு மறந்து போச்சு. அவர் பேரை சொல்லி, நீ சொன்ன கதையில் வந்து அந்த ஹீரோயின் கடத்தப்படுறதா ஒரு சீன் இருக்குது, அது எந்த ஏரியாவில் வச்சு கடத்துகிற மாதிரி நீ என்கிட்ட சொன்ன அப்படின்னு கேட்டார். அவர் வேறு ஏதோ ஒரு ஊர் நேமை சொன்னார். அதுக்கப்புறம் ஏன்னா இங்கே ஒரு நண்பர் வந்து அவருடைய கதையை எனக்கு சொன்னார். அந்த கதையில் வந்து ஹீரோயின் கடத்தப்படுற மாதிரி காட்சி இருக்குது, ஸோ சிமிலாரிட்டி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை கிளியர் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு என்கிட்ட சொன்னார். ஏன்னா வந்து இந்த நண்பருடைய படத்தில் நான் நடித்து அது வெளியே வந்துச்சுன்னா நான் வந்து உங்கள் கதையை தான் காப்பி அடிச்சிட்டேன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது, அதுக்காக தான் நான் ஸ்பீக்கர் போட்டு பேசினேன். உங்கள் கதையில் வந்து காஷ்மீரில் வச்சு ஹீரோயினை கடத்துகிற மாதிரி எழுதியிருக்கீங்க, அவர் கதையில் வந்து வேறு ஒரு ஏரியாவில் வச்சு கடத்துகிற மாதிரி தான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் இப்போ அக்னி நட்சத்திரம் படம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஐ மீன் நடிச்சிட்டு இருந்தார், இப்போது ஹீரோவாக நடிச்சிட்ருக்கேன். அந்த படம் முடிஞ்சதுக்கு பிறகு என்கிட்ட வாங்க, நம்ம இதை ப்ரொசீட் பண்ணுவோம். ஆனால் கதையை ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டிங்க அவர்கிட்ட? ஃபுல் கதையும் சொல்லி முடிச்சிட்டேன், கிளைமேக்ஸ் உட்பட. ஆமாம், ஹி வாஸ் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால தான் அது போல் நான் ஃபோன் போட்டு அந்த நபர்கிட்ட பேசிவிட்டு, அதுக்கு பிறகு நான் அக்னி நட்சத்திரம் படம் நடிச்சிட்ருக்கேன், அந்த படம் முடிஞ்சதுக்கு பிறகு வாங்க, வி வில் ப்ரொசீட் இன்டு இட் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு அந்த ஆஃபீஸுக்கு வந்து ஒரு நடிகர் ஒருத்தர் வந்தார். அந்த நடிகருடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா காயத்ரி? அவர் வந்து இந்த கார்பன் படத்தில் கூட நடிச்சிருக்கா மாதிரி எனக்கு தெரியுது, வார்ட் பாய் ரோலில் நடித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த நடிகரும் நானும் காயத்ரியும் விதார்த்தம் 4 பேரும் செல்ஃபீஸ் எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு நான் அப்புறமா கொடுக்குறேன், நீங்கள் அதை கூட வந்து ஷோவில் காமிக்கலாம். அந்த கேமராவில் எடுத்த அந்த ஃபோட்டோலேயே வந்து டேட் அண்ட் டைம் கூட பதிவாகியிருக்கு. இதுக்கு பிறகு வந்து நான் விதார்த்துடைய அந்த அக்னி நட்சத்திரம் படம் முடியட்டும், அதுக்கு பிறகு அவரை காண்டாக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு நான் அவரை காண்டாக்ட் பண்ணலை. பட் எனக்கு வேறு சோர்ஸ் மூலமாக வந்து எனக்கு அந்த படம் வந்து இன்னும் இந்த லாக்டவுன் போன்ற பிரச்சனைகளால் இன்னும் முடியாமல் இருக்குது அப்படிங்கிற தகவல் எனக்கு கிடச்சிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு இந்த கதையை ஒரு பிரபலமான சினிமா தயாரிப்பாளர் ஒருத்தர்கிட்ட நான் ரிட்டனில் எழுதினது சுமாராக ஒரு 30 பக்கங்களுக்கு எழுதியிருந்தேன். அதை அவர்கிட்ட படிக்க கொடுத்தேன். அவர் ஒரு ஜென்டில்மேன், அவருடைய அனுமதி இல்லாமல் நான் அவர் பேரை சொல்லக்கூடாது. அவர் படித்து பார்த்துட்டு, நல்லா இருக்குது சேகர், என்ன சேகர்னு சொல்லுவார் அவர், நல்லா இருக்குது சேகர், நீங்கள் இதை வந்து ஸ்க்ரீன் ப்ளே டயலாகாக டெவலப் பண்ணி பவுண்ட் ஸ்கிரிப்டாக கொண்டு வாங்க, முடிஞ்சால் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அப்படி இல்லைனாலும் வந்து என்னோடய நண்பர்களாக இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். இது என்னையும் கூப்பிட்டு சொன்னீங்க? எஸ். அதுக்கு பிறகு வந்து லாக்டவுன் போன்ற பிரச்சனைகள் வந்ததுனால நான் அதை வந்து ப்ரொசீட் பண்ண முடியாமல், ஏன்னா பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு இருந்ததுனால ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணணுன்னாலே 5,000 to 6,000 செலவாகும். ஸோ அந்த அமௌண்ட் கூட எனக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருந்ததுனால நான் வந்து அதை செய்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் படுத்திகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ரெண்டோட நேமை வந்து அவங்களுடைய பெர்மிஷனோடு தான் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். தருணிகான்னு சொல்லிட்டு விஸ்காம் படிச்சிருக்கிற ஒரு பொண்ணு, என்னோடய ஃப்ரெண்டு, கோயம்புத்தூரில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நான் வந்து இது போல் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண சொல்லி என்கிட்ட ப்ரொடியூசர் கேட்டிருக்காரு தருணிகா, நீங்கள் விஸ்காம் படிச்சிருக்கிறதுனால நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு அதுக்கு சன்மானம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனில் சொன்னேன். ஓகே சார், நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்க எனக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு நான் மெயில் பண்ணியிருக்கிறேன். அவங்களுக்கு நான் மெயில் பண்ண டேட் ஆதாரம் கூட நான் வச்சுருக்கிறேன், மெமரியில் இல்லை, பட் நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது வந்து ஒரு 1.5 years பேக். அது அந்த மெயிலில் வந்து
என்னுடைய கதையை கதை சுருக்கத்தை நான் எழுதியிருக்கிறேன். இதுக்கெல்லாம் அப்புறமா தான் அந்த பொங்கல் அன்னைக்கு இந்த இந்த கதையை வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட நான் வந்து கேஷுவலாக சொல்லியிருந்தேன். அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு சினிமா ஜேர்னலிஸ்ட்டு. அவர் வந்து ப்ரீவியூ ஷோவில் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி, சார் நீங்கள் சொன்ன அந்த கதை கரு இந்த கார்பன் படத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் உடனே ஷாக் ஆகிட்டேன். அவர்கிட்ட அந்த கதை என்னன்னு கேட்டேன். அவர் எனக்கு அந்த கதையை ஃபுல்லாக சொன்னார். ஆனால் நான் விதார்த்துக்கிட்ட சொன்ன கதைக்கும் இந்த கார்பன் பட கதைக்கும் சம்பந்தம் கிடையாது. அதை தெளிவாக சொல்லிடுறேன். கதை வந்து வேறு வேறு ரூட்டில் போகிற கதைகள் தான். ஆனால் நாட் அது வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த நாட்டை தான் வந்து ஹீஸ் ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ அப்படிங்கிற டேக்லைனாக அவங்க கார்பன் படத்தோட எல்லா விளம்பரங்களையும் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? நான் படம் பார்த்துட்டேன். எஸ், என் நண்பர் சொன்ன படத்தை எடுத்திருந்தீங்கன்னா இதே மாதிரி தான் அவுட்புட் வந்திருக்குமா? நிச்சயமாக கிடையாது. அது நான் வேறு ஆங்கிளில் பண்ணியிருப்பேன். நானே சொல்லிக்கிறது நல்லா இருக்காது. பட் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். அது நான் வச்சிருந்த திரைக்கதை வந்து இன்னும் சுவாரஸ்யமாக வேறு விதமாக இருந்தது. ஓகே, அதாவது நாட்டு ஒரே மாதிரி இருக்கும், பட் படத்தோட அவுட்புட் அந்த கதை வடிவமைப்பு ஃபுல்லாகவே மாறி இருக்கும்னு சொல்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக. ஓகே சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு விஷயத்தில் ஒத்து போகுது. ஏன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா, கார்பன் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்தது 2020 வருஷம் ஆகஸ்ட் மாதம் தான். ஓகே. நீங்கள் அந்த ஹீரோனிகா சம்திங் அந்த கேர்ள் பேர் சொன்னீங்களே, தருணிகா, அவங்க கிட்ட சொன்ன விஷயங்கள்லாம் நடந்தது பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் முன்னாடி. ஸோ ஷூட்டிங் கமெண்ட்ஸ் பண்ண 1.5 வருஷம். ஒரு நிமிஷம் அதை பார்த்தே சொல்லிடுறேன். அவங்களுக்கு நான் மெயில் அனுப்பின டேட் வச்சுருக்கிறேன். நான் தருணிகாவுக்கு நான் மெயில் அனுப்பின டேட்டு 2020 November 7. My birth date. யா. அண்ட் அப்புறம் இன்னொரு விஷயம், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவனுக்கு இந்த கதையை நான் திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் எனக்கு உண்டு. பட் நான் ஏன் பதிவு பண்ணலைன்னா, அந்த சங்கத்தில் மெம்பராக இருக்கிறவங்க தான் பதிவு பண்ண முடியும் சங்க விதிகளின்படி. சங்கத்தில் மெம்பர் ஆகிறதுக்கு மெம்பர்ஷிப்பு வந்து 25,000. அந்த அமௌண்ட் என் கையில் இல்லாததுனால நான் பதிவு பண்ணலை. அதை முதலே தெளிவாக சொல்லிடுறேன். அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு ஆதாரம், இது நம்ம கதைன்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணுன்றதுக்காக என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு நான் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பினேன். இந்த கதையை எழுதி ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பினேன். அந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பின டேட்டு 22 November 2018. நான் என் ஃப்ரெண்டுக்கு இதை ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிட்டு, இதை நீ ஓப்பன் பண்ணாமல் வச்சிரு, நாளைக்கு ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வந்ததுனாக்கா யார் முன்னிலையில், யார் பெரிய மனிதரோ, ஜட்ஜோ அல்லது சினிமா துறை பிரமுகரோ யாரோ, அவங்க முன்னிலையில் வந்து இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட்டை ஓப்பன் பண்ணி என்னுடைய கதையை படித்து காமிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவனை வந்து அதை ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கிறான். அதை இப்போ கூட என்கிட்ட அவன் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான். ஸோ இதெல்லாம் என்னுடைய ஆதாரங்கள். அதுக்கு பிறகு தான் நான் வந்து படம் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கு பிறகு படம் பார்த்த பிறகு எல்லா டேக்லைன்லேயும், அந்த ஸ்க்ரீனில் போடுற டேக்லைன் உள்பட எல்லா டேக்லைன்லேயும் ஹீஸ் ட்ரீம்ஸ் கம்ஸ் ட்ரூ அப்படிங்கிறது தான் போடுறாங்க. ஸோ அந்த நாட்டு வந்து என்னுடையது அப்படிங்கிறதுனால நான் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். நீங்கள் அதே வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருந்தீங்க உங்கள் ஸ்கிரிப்டில். அதாவது இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணல. என் கதையினுடைய மைய கரு நீங்கள் சொல்லுங்கள் காயத்ரி, நீங்கள் தான் விதார்த்துக்கிட்ட நான் கதை சொல்லும்போது இருந்தீங்களே. ஸோ அவரோட கரு வந்து என்கிட்ட சொன்னதும் விதார்த் சார்கிட்ட சொல்லும்போது நான் இருந்ததும் வச்சு நான் சொல்கிறது இது எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். ஸோ அவருக்கு வந்து ஒரு கனவு வரும். அந்த கனவுல வந்து ஹி வில் ஃபோர்சி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்க போகிறதுன்றது கனவுலேயே ஃபோர்சி பண்ணுவார். அதனால அவரால் அந்த ப்ராப்ளத்தை போய் சால்வ் பண்ண முடியும். ஸோ அவரோட ட்ரீம்ஸ் மூலமாக தான் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அவர் அங்கங்கே சால்வ் பண்ணிகிட்டே வருவார். கடைசியில் அவர் சொன்ன மாதிரி ஹீரோயின் கடத்தப்படுறாங்க, அங்கே ஒரு பிரச்சனை வரப்போகிறது, அது எல்லாமே அவருக்கு கனவுலேயே வந்துட்டுருக்கோம். ஸோ தட் இஸ் ஹவ் பிஃபோர் அங்கே க்ரைம் நடந்து ஒருத்தவங்க சொல்லி அவர் வந்து லேட் ஆகிடுமேன்றதுக்கு முன்னாடியே, பிஃபோர் த ப்ராப்ளம் கோஸ் டு கிளைமேக்ஸ், அவர் அங்கே வந்துருவார். ஹீ வில் சால்வ் இட் சம் ஹவ். ஸோ அது வந்து அவரோட கனவுல வரதுனால தான் ஹிஸ் ட்ரீம்ஸ் வில் கீப் ஹிம். இது அது ஸ்டார்டிங்கில் அவருக்கு தெரியாது. போக போக ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீமுக்கு வந்து ஹில் பி கன்ஃபியூஸ்ட், நான் பார்த்த மாதிரியே நடக்குது, ஒரு தேஜாவு ஃபீலிங். பட் போக போக தட் இஸ் ஹவு ஹீ வில் சால்வ் தி என்டையர். அண்ட் ஈவன் இந்த கிளைமேக்ஸ் அவரோட கனவு வந்ததுனால தான் அவர் எப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாரு, அந்த ஹீரோயின் வந்து கடத்தப்படுற இடத்துலேருந்து எப்படி காப்பாற்றுறாரு. இதுதான் கதையோட ஐ வுட் சே சம்மரி. ஓகே, எனக்கு என்ன புரியலனா,
இப்போ அழகிய தமிழ் மகன் தமிழ் ஒரு படம் வந்துருச்சு விஜய் சார் நடிப்பில். ஆமாம். அந்த படமும் நீங்கள் சொல்கிற அதே விஷயம் ESP எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், அந்த படத்தோட கதையும் உங்க கதையும் சேர்த்தாலும் நாட்டு ஒரே மாதிரி இருக்கிறதா தான் நீங்க சொல்லுவீங்க. இல்லை, நீங்க எப்படி தனிச்சு காட்டுறீங்க? அதான் வித்தியாசம் இருக்கு. அழகிய தமிழ் மகன் படம் நானும் பார்த்தேன். அதில் வந்து அவன் காண்ற கனவுகள், ஹீரோ காண்ற கனவுகள் வந்து நிஜத்தில் பலிக்குது. ஆனால் அதை வச்சு அவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலை. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது வந்து வழக்கமான ஹீரோயிசம் மூலமாக தான் வந்து ஹீரோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறார், நாட் பை ஹிஸ் ட்ரீம்ஸ். பட் என்னோட கதையில் வந்து பை ஹிஸ் ட்ரீம் தான் வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறான் ஹீரோ. இந்த கார்பன் படத்துலையும் பை ஹிஸ் ட்ரீம் தான் வந்து வில்லி யார், படத்தோட வில்லி யாருன்றது கண்டுபிடிச்சி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறான். ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு, இதைத்தான் எடுத்திருக்காங்க நாட்டாக அவங்க, இதுதான் பிரச்சனை. இது மாதிரி படம் தமிழ் படம் எதுவுமே வந்ததில்லை. கரெக்டாக நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் இல்லை. இல்லை, ஆனால் வந்து ஹாலிவுட்டில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு தருணிகா சொன்னாங்க. அந்த படத்தோட நேம் வந்து ஹாப்பி டெத்து. ஆமாம், ஓகே ஓகே. அந்த ஹாலிவுட் மூவியில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியான கதை அதே தான் சொல்ல போவோம் அந்த கதை. ஆமாம் ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரியான கதை தான் சார். ஆனால் வந்து அது போல் ஹாலிவுட்லலாம் வந்து இருக்குது. தமிழில் வந்து அழகிய தமிழ் மகன் அது கொஞ்சம் ரிசம்ப்ளன்ஸ் இருக்குது. மற்றபடி எதுவும் தமிழில் வந்த மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவங்க விஸ்காம் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் நிறைய படங்களை பார்க்குறவங்க. ஸோ அப்படி. ஓகே ஓகே. ஆக்சுவலாக இந்த கார்பன் படம் பார்த்துட்டு பல பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த மாநாடு, ஜாங்கோ இதோட வரிசையில் இந்த படத்தையும் சேர்க்கலாம், டைம் லூப் கான்செப்டை மறைமுகமாக சொல்லியிருக்க மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அவங்களோட விமர்சனத்தை உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, பார்த்த பிற்பாடு உங்களுக்கு என்ன தோணுச்சு? இது உண்மையிலேயே நம்மளோட அந்த கனவுல வந்த விஷயங்களை வச்சு பண்ணுமா அதுமாரி மேக் பண்ண படமாக இருக்குது, அப்படி இல்லைனா இது டைம் லூப்பை மறைமுகமாக சொல்கிற படமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆச்சான்னு கேட்குறேன். கன்ஃபியூஷனே இல்லை, உங்கள் கதை தான் தெளிவாக இருக்கீங்க. என்னுடைய நாட்டு தான், கதை கரு தான் இந்த படமாக வந்திருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகே சார். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், 2020 ஆகஸ்ட்டில் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் பெரும்பாலான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்துச்சு. அந்த கொஞ்சம் பேட்ச் ஒர்க்கு, இன்னும் ஒரு சில ஷார்ட்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா திருக்கோவிலில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஷூட்டிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா போன வருஷம் டிசம்பர் மாதம் அப்போவே படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளோ விஷயம் தொடர்ந்து நடந்துருச்சு. படமும் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் அப்போலாம் வராத வித்தகன் சேகர் இப்போ மட்டும் வெளியே வந்திருக்காருன்னா இதுக்கு என்ன காரணம்? ஹானஸ்ட்லி எனக்கு வந்து தெரியாது. இந்த கதை என்னன்றது வந்து படம் ரிலீஸ் வரைக்கும் எனக்கு தெரியாது. அதாவது ஸ்டோரியை சொன்னதோடு உங்கள் இது ஸ்டோரி முடிஞ்சிச்சு வெளியே வந்துட்டீங்க. ஆமாம், அவர் சொன்ன மாதிரி அக்னி நட்சத்திரம் படம் முடிஞ்ச பிறகு அவரை கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை பற்றி நீங்கள் பேசவில்லை அவர்கிட்ட? அதுக்கப்புறம் பேசல. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து சொன்னதுக்கப்புறம் தான் உங்களுக்கே புரிஞ்சிருக்கு என்ன நடந்திருக்குன்னு. ஆமாம். காயத்ரி, உங்களுக்கு எப்படி இது தெரிய வந்துச்சு? எனக்கு சார் தான் ஃபோன் பண்ணி சொன்னார், காயத்ரி விதார்த் கிட்ட நான் உங்களை கூட்டிகிட்டு போனப்போ ஒரு கதை சொன்னேன், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அஃப்கோர்ஸ் ஞாபகம் இருக்குது சார், அது ஒரு கருவாக சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு. கரெக்டாக நான் இதை சொன்னதே அப்படியே அவர்கிட்ட சொன்னேன். இதே தான் படம் வந்துருச்சு காயத்ரி. படம் வந்துருச்சா? நீங்கள் கதை யாருக்குன்னா கொடுத்தீங்களா சார்? இல்லை காயத்ரி, விதார்த்த தான் நடிச்சிருக்காரு. ஓ, அந்த கார்பன் படம் பிஃபோர் ரிலீஸ், பிகாஸ் ஃப்ரெஷ் ஷோ பார்த்து அவருக்கு ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஸோ அப்போவே ஐ வாஸ் லைக், ஓ அப்படியா, இது எனக்கும் தெரியாது. ஸோ ஹி வாஸ் லைக், இன்கேஸ் நான் அதை எங்கேயாச்சும் சொல்கிறேன் இன் மீடியாலேயோ சோஷியல் மீடியாலேயோ எங்கேயாவது நான் சொன்னால், வில் யூ பி மை, நீங்கள் சொன்ன மாதிரி சாட்சி நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னா? ஐ said of course. ஐ மீன் எத்தனை வருஷமாக we've known each other, we've been friends. அண்ட் அவரும் எனக்காக முயற்சி எடுத்திருக்காரு இண்டஸ்ட்ரியில் எதுனா உங்களுக்கும் ப்ராக்ரஸ் வரணும் அப்படின்னு. ஸோ அவர் ஒரு பிஆர்ஓவாகவும் எனக்காக முயற்சி எடுத்திருக்காரு. ஸோ ஐ வாஸ் லைக், அஃப்கோர்ஸ் சார், நீங்கள் எனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கும் போது அஃப்கோர்ஸ் நாங்கள் இருந்தேன், ஐ வாஸ் ப்ரெசென்ட், அண்ட் இட்ஸ் த ட்ரூத், ஐ வாஸ் தேர். ஸோ நான் கட்டாயமாக வரேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ எனக்கும் அப்படி தான் தெரியும், மற்றபடி எனக்கும் தெரியாது. நீங்களும் சார் ஸ்டோரி சொல்லும்போது கூட இருந்ததா சொன்னீங்களா? ஆமாம். அப்போ விதார்த் அவர்கள் எத்தனை ஃபோன் கால் பேசினாரு, உங்ககிட்ட எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாரு, கதை பிடிச்சிருக்குன்றத? அவர் வந்து அப்போது அந்த லாஸ்ட் ஃபோன் கால் மட்டும்தான் அவர் பேசினார். ஃபோன் எடுத்து, சார் ஒரே நிமிஷம் அப்படின்னு கேட்டுட்டு, அந்த கிளாஷ் ஆகக்கூடாது, பிகாஸ் ஒரே மாதிரி நான் நடித்தா ஒன்று நம்ம 2 பேர் கிளாஷ் ஆகும், இல்லை ஒரே மாதிரி கிளைமேக்ஸ் 2 வாட்டி நடிச்சிருக்காருன்ற மாதிரி கிளாஷ் ஆகும், எதனா ஒரு கிளாஷ் வரும், அதனால தான் நான் இந்த ஃபோன் கால் பண்ணி கேட்டேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னார். அது சொன்னதுக்கப்புறம் ஹி வாஸ் லைக், யா நம்ம ஃபர்தராக பேசலாம், அதான் நான் படம் நடித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்தோம். ஸோ ஆனஸ்ட்லி ஐ வாஸ் ஆல்சோ ஹோப்ஃபுல் தட் ஐ டோன்ட் நோ, ஐ மீன் விதார்த் சாருக்கு பேராக ஒரு படம் பண்ணுவோம், மேபி திஸ் வில் பி த நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் மை கரியர் ஆல்சோ அப்படின்னு நானும் நினச்சி வந்தேன். அதோட கோவிட் வந்தது, லாக்டவுனில் வீட்டில் உட்காந்து ஓகே கனவு தான், கனவோடு நின்றுச்சே அப்படின்னு நானும் ஃபீல் பண்ணேன். அதோட வலி புரிஞ்சுக்க முடியுங்களா? ஆக்சுவலாக தேங்க்யூ சார். அதே போல் ஓப்பனாக சொல்லுங்கள்,
நாங்கள் விசாரித்த வரைக்கும் வித்தார்த் அப்படின்னாலே ஒரு ஜென்டில்மேன் தான் இந்த இண்டஸ்ட்ரியில். எது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி இருக்க பர்சனாக இருக்கட்டும், நிறைய பேர் சான்சஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அந்த மனுஷன் தனியாக நிற்கிறார். ஆனால் நீங்கள் இந்த ஒரு கிளைமை முன் வைக்கும்போது உங்களுக்கே தெரியலையா வித்தார்த்துக்குனால கெட்ட பேர் வரும், நம்ம கதையை திருடிட்டாரோ அப்படின்னு பேர் கூட அவருக்கு சம்பாதிச்சு கொடுக்க இந்த மாதிரி கிளைம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலையா? ஏன்னா நீங்கள் நண்பர் வர இருந்திருக்கீங்க, அதனால தான் கேட்குறேன். இல்லை, நான் இப்போவும் சொல்கிறேன், விதார்த் ஒரு ஜென்டில்மேன் தான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். பட் வந்து இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு, நான் அப்படி தான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் படம் பார்த்த அன்றைக்கே விதார்த்துக்கு நான் கால் பண்ணேன். சார், நான் உங்களுக்கு ஒரு கதை சொன்ன சினிமாவுக்காக ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஞாபகம் இருக்குது சார் அப்படின்னாரு. நான் உடனே படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு அவருக்கு நீங்கள் ஃபோன் அடிச்சிங்க? படம் ரிலீஸ் ஆகி நான் படத்தை தியேட்டரில் பார்த்ததுக்கு பிறகு அவருக்கு ஃபோன் பண்ணேன் விதார்த்துக்கு. நான் உங்களுக்கு சினிமாவுக்காக ஒரு கதை சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், வந்து சொன்னீங்க, ஞாபகம் இருக்குது அப்படின்னாரு. ஹீரோவுக்கு அவன் கனவுல வர விஷயங்கள் நிஜத்தில் நடக்குது. அந்த சக்தியை வச்சே அவன் வந்து தன்னுடைய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் என் கதையோட ஒன்லைன் நாட்டு இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரு 2 செகண்டு பதில் சொல்லாமல் இருந்துட்டு அதுக்கு பிறகு சீனிவாசன் எனக்கு இந்த கதையை சொன்னார், எனக்கு பிடிச்சிருந்தது, இது நீங்கள் எழுதின கதையா, நீங்கள் என்கிட்ட சொன்ன கதையா வித்தகன் அப்படின்னு கேட்டார். இந்த கதை நான் உங்ககிட்ட சொன்னதில்லை சார், நான் உங்ககிட்ட சொன்ன கதை வேறு, நான் மீன் பண்ணது இந்த நாட்டு மட்டும்தான், இந்த கனவுகளை பற்றின நாட்டு மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர், சார் சிம்பு நடித்த மாநாடு படத்தில் கூட வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவரே, பட் அதில் கனவுகள்ன்ற கான்செப்ட் கிடையாது, அது ஒரு டைம் சப்ஜெக்டு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிரியேட்டர்ஸுக்கு வந்து ஒரே மாதிரி தாட் வரலாமே அப்படின்னாரு. அதுக்கு பிறகு அவரே என்கிட்ட, நீங்கள் நடிகை காயத்ரியோடு வந்து என்கிட்ட அந்த கதையை சொன்னீங்க இல்லையா அப்படின்னு கேட்டார். ஸோ நான் யார் கூட வந்து அவர்கிட்ட கதையை சொன்னேன். அதுக்கு பிறகு நீங்கள் விதார்த்தை மீட் பண்ணலை தானே காயத்ரி? இல்லை, அதுக்கப்புறம் நான் விதார்த் சார் மீட் பண்ணலை. ஸோ அதுக்கு 2 வருஷம் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு காயத்ரி அவர் சந்திக்க கூட இல்லை. ஆனால் வந்து நான் இவங்களோட வந்து மீட் பண்ணி கதையை சொன்னேன்ற அளவுக்கு ஞாபக சக்தி அவருக்கு இருக்கும்போது நான் சொன்ன கதை மட்டும் எப்படி அவருக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பிளேம் அக்ரெசிவ்லி. புரியுது. இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஓகே, அதுதான் அந்த ஒரு கேள்விக்கு தான் பதில் தேட முற்படுறேன். நீங்கள் ஏன்னா கதையை நீங்கள் மட்டும் வச்சுக்கிட்டு இல்லை, இவங்களை கூப்பிட்டு போயிருக்கீங்க, வித்தார்த் கிட்ட ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க. அந்த டைமில் இந்த கார்பன் படத்தில் ஏதோ நடித்த ஒரு நடிகர் மேபி வந்திருக்கிறதாவும் சொல்கிறீங்க. ஆமாம், கூட வந்து செல்ஃபி எடுத்ததும் சொல்கிறேன். ஆனால் ஒரு கார்பன் படத்தில் நடித்த நடிகர் தான், ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அந்த ரிசம்ப்ளன்ஸ் அப்படி தான் இருக்குது. நான் அவங்க ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பார்க்குற மக்கள். அதாவது உங்கள் 3 பேரை தவிர்த்து 4th பர்சன் அங்கே வந்திருக்காரு. ஆமாம், அப்படி வச்சுக்கலாம். ஆமாம், அவர் ஒரு ஆக்டர் வந்திருக்காரு. ஓகே, இதை தவிர்த்து நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட ஸ்டோரி சொல்லியிருக்கீங்க, அவர் டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு சொல்லியிருக்காரு. ஆமாம், தருணிகா அவங்களுக்கும் நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் அமைச்சிருக்கீங்க. ஆமாம், கரெக்டாக. இதெல்லாம் போக உங்களோட நண்பர் ஒருத்தருக்கு நீங்கள் கொரியர் பண்ணதா சொன்னீங்க, தேவைன்றக்கப்போ ஓப்பன் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ 5 தரப்பிட்ட கதை போயிருக்கு. இது தவிர்த்து வேற என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? நோ, கொடுக்கல. ஒரு ஸ்டோரியை மேக் பண்ண எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும். மேக் பண்ண ஸ்டோரியை வெளியே விடாமல் இருக்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு உங்களுக்கு புரியும். அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த 5 தரப்பிட்ட நீங்களே கதையை வாலண்டியராக சொன்னீங்க? அது நடிகர்கிட்ட நீங்கள் சொல்லி தான் ஆகணும், புரியுது? மற்ற 4 கிட்ட எதுக்காக நீங்கள் சொன்னீங்க? 4 நீங்கள் சொல்கிறது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தருணிகா, அந்த ப்ரொடியூசர், வேற யார் சொன்னீங்க? நீங்கள். இந்த 4 பேருமே வந்து என்னோட ஃபுல் கான்ஃபிடென்ஸுக்கு உரியவங்க. ஓகே சார், அதெல்லாம் தான் இந்த கேள்வியை கேட்டேன், இந்த பதிலுக்காக தான். ஸோ வித்தார்த் மூலமாக கதை இந்த நாட்டு மேபி லீக் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இவங்க மூலமாக வாய்ப்பு இல்லை. அடுத்தபடி அந்த கொரியர் அமிச்சிங்களா, அவர் மூலமாக வாய்ப்பு இல்லை. தருணிகா மூலமாக வாய்ப்பு இல்லை. அப்போ எஞ்சி நிற்கிறது ப்ரொடக்ஷன் கம்பெனி மட்டும்தான். தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே சங்கம்னு ஒன்று இருக்குது, எல்லாருமே கனெக்டடாக தான் இருப்பாங்க. இந்த படம் கார்பன் படத்தை தயாரிச்சது பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க் ஃபிலிம்ஸ் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். நீங்க சொன்ன தயாரிப்பாளருக்கும் இந்த நிறுவனத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? நிச்சயமா 100%. எதை வச்சு அவ்வளோ ஆழமா சொல்றீங்க? இல்லை, அவருடைய தெரியும் தயாரிப்பாளர் சங்கம்னாலே படத்தை தயாரிக்கிற எல்லாருமே அதில் இருப்பாங்க. ஆமாம், அப்படி இருக்கிறப்ப பேச்சு வாக்கில் கூட இப்போ சேகர் பையன் வந்தாப்பா கதை சொன்னாப்பா இது கூட சொல்லியிருக்க மாட்டானான்னு கேட்குறேன். இல்லை, அதான் சொல்கிறேனே, எனக்கு அவர் மேலே முழு நம்பிக்கை இப்போவும் இருக்குது. அதனால தான் நான் அவர்கிட்ட கதையவே நான் சொன்னேன், பதிவு பண்ணாதப்போ. நான் மற்ற எத்தனையோ தயாரிப்பாளர்கள் கூட நான் பழகிறேன். ஆனால் வந்து நான் அவர்கிட்ட சொன்ன காரணம் என்னென்னாக்கா, அவர் ஒரு ஜென்டில்மேன், அப்படி கதையை சொல்ல மாட்டார்னு என் நம்பிக்கை இருக்குது. அதனால தான் சொன்னேன். அண்ட் ஐ திங்க் அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் ஹீ இஸ் அட் அ வெரி ஹை பெடஸ்டல். ஓகே,
இந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் பண்ணணும்னே அவசியம் இல்லை. அதாவது சந்தேகமே இல்லை உங்களுக்கு சுத்தமா. ஆமா, because he is personally known to superstar Rajini also. ஆமா, சோ அந்த லெவல்ல இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு கருவை சுடணும்ன்ற அவசியமே இல்லை. there be I think 10,000 people coming to him saying கதை 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 because he is that famous a producer. ஸோ அவருக்கு வந்து இந்த ஒரு நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு வேற யாருக்கிட்டையாச்சும் டிஸ்கஸ் பண்ணணுன்ற ஒரு இது கூட வராதுன்னு ஐ ஃபீல் பர்சனலி. அந்த நம்புறீங்கன்னா அப்போ அவர் மூலமா கதை அந்த நாட்டு லீக் ஆகிருக்க வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. ஸோ உங்களோட முழுக்க சந்தேகமும் அந்த ஒரு நபர் மேலே மட்டும்தான், விதார்த் மேலே மட்டும்தான். ஆமாம், தரணிகா கூட வந்து நீங்கள் எனக்கு மெயில் அனுப்பினதை சொல்லலாம் சார் ப்ரோக்ராமில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னுடைய சந்தேகம்ங்கிறது நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் தான் பண்ணாருன்னு நான் சொல்ல, வாண்டடாக பண்ணாருன்னு நான் சொல்ல. பட் நேச்சுரலாக எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் விதார்த் வந்து டைரக்டர்கிட்ட இந்த நாட்டை சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிறது. ஓகே, இன்னொரு குழப்பம் என்னென்னா, இப்போ ஒரு படம் முழுமையாக முடிஞ்சு வெளியே வருது அப்படின்னா அந்த கதை ஹீரோவுக்கு பிடிச்சிருக்கணும், அந்த டைரக்டர் கதையோட உயிராக வருதா இருப்பார் அவருக்கும் பிடிச்சிருக்கணும், அப்யூஸாக ப்ரொடக்ஷன் கம்பெனியும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். இந்த படத்தை அந்த பெஞ்ச்மார்க் ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த கதையை வித்தார்த் சூஸ் பண்ணி கொடுத்துருப்பாரா இல்லைனா இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்களா? அதாவது அவரோட ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் டைரக்டர் சீனிவாசன் இந்த கதையை என்கிட்ட சொன்னார் அப்படின்னு அவர் சொன்னார். ஓகே, அதாவது ஸ்ரீனிவாசன் அப்படின்ற டைரக்டர் தான் இந்த கார்பன் படத்தை இயக்கியிருக்காரு. And he is also one of the producers for that movie. One view of looking at it is plain coincidence கூட இருக்கலாம். That is 1%. Yes, I agree with Gayatri. Yes, ஏன்னா இந்த இன்டர்வியூ விதார்த் பார்த்தாலும் அவர் இதே மனசில் நினைப்பார். எப்படி என்ன மட்டும் சொல்றீங்க, நீங்க மற்றவங்க சொல்லிருப்பீங்க அவர் நினைப்பார். அதுக்காக தான் கேட்டிருந்தேன். ஆமா, இப்போ சொன்ன மாதிரி இது கோயின்சிடன்ஸ். ஆமா, ஓகே, இப்போ உங்களுக்கே ஒரு சின்ன கிளாரிஃபிட்டி இதுல கிடைக்குது. ஓகே சார். சார் 25வது படம் அப்படின்ற சூஸ் பண்றதே ரொம்ப தலைவலி பிடிச்ச வேலை. ஏன்னா அதில் ஹிட்டு கொடுத்தே அவன் அப்படின்றத ஒவ்வொரு ஹீரோஸோட பெரிய ட்ரீமாகவே இருக்கும். மற்ற படம்லாம் விட எனக்கு 25, 50, 100, 150, 200 இதில் பெரிய ஹிட் அப்படின்னு அப்படி தான் ரஜினி சார் முதற்கு வந்து இருக்கிற ஒரு ஆசுவாசம் அது. அப்படி இருக்கிறப்ப விதார்த் அவர்கள் 25th படத்தோட கதையை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதில் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பார். நல்ல கதைன்றதுனால தான் உங்களோட நாட்டை மேபி எடுத்துருக்கலாம்னு சொல்கிறீங்க, அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமல் எடுத்துருக்கலாம்னு சொல்கிறீங்க. இதர் கையில் போனது எப்படின்றது நம்மளுக்கு இப்போ வரைக்கும் தெரியல, ஆனால் போயிருக்குன்றீங்க. நீங்கள் இதுக்கப்புறம் விதார்த் கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? ஹானஸ்டாக வித்தகன் என்கிட்ட சொன்ன நாட்டு என் மைண்டில், என் சப்கான்ஷியஸில் என்ன அறியாமல் கூட பதிவாகிருக்கலாம். டைரக்டர் என்கிட்ட ஸ்டோரி சொல்லும்போது அதில் வந்து இந்த ஒரு நாட்டை வந்து இன்க்ளூட் பண்ணாக்கா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அப்படின்னு எனக்கான நேம் கிரெடிபிலிட்டியை கொடுத்தா கூட போகிறோங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. பணம் கூட நான் எதிர்பார்க்கல. ஜஸ்ட் இதில் கதை உதவி வித்தகன் சேகர்னு போட்டால் போதும். மூலக்கதை, கதை கரு வித்தகன் சேகர்னு அந்த படத்தில் போட்டாலும் ஓகே தான். இது போல் வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வித்தகன் என்கிட்ட இந்த கதையை தான் சொன்னார், இந்த கதை கருவை வச்சு தான் அவர் வேற ஒரு கதையை சொன்னார். இந்த கதை நாட் வந்து எனக்கு என் மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகியிருக்கு. அதனால் நான் என்ன அறியாமல் கூட அது வந்து நான் டைரக்டர்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு குறைஞ்சபட்ச அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்தா போதும். ஜஸ்ட் பேர் வந்தால் போதும், அவ்வளோதான். காசு பண்ண எனக்கு எதுவுமே தேவையில்லை. நியாயமான ஒரு வேண்டுகோள் தான், பார்த்தாருன்னா புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிறத வச்சு யோசிக்கிறப்ப எனக்கு ஒரு விஷயம் புரிதலுக்காக கேட்குறேன் சார், வேறு எதுவும் இல்லை. இப்போ ஒரு ஹீரோனா அவங்ககிட்ட ஒரு நாளைக்கு 4-5 டேரக்டர் கதை சொல்லுவாங்க. ஒரு சிலர்லாம் 10-15 பேர்லாம் கதை சொல்லுவாங்க. ஃப்ரீயா சேதுபதி சார் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வாங்க யாரெல்லாம் கதை சொல்லுன்னு விட்டுருவாரு. இது மாதிரி விதார்த்துக்கிட்ட பல பேர் கதை சொல்ல போயிருக்காங்க, அதில் நீங்களும் கதை சொல்ல போயிருக்கீங்க. இதை சூஸியாக ஒன்று ஒவ்வொரு கதையில் ஒவ்வொரு சீக்வன்ஸை எடுத்து ஒரு படத்தையை மேக் பண்ண முடியுமா? இதுக்கு சினிமாவில் வாய்ப்பு இருக்கா? இந்த நாட்டை இந்த ஸ்டோரியிலேருந்து எடுத்துக்கிறது, அந்த நாட்டை அதில் எடுத்துக்கிறது, இதெல்லாத்தையும் கலவையாக வச்சா அது ஒரு புது கதை கிடச்சிரும். இதை ஒரு படமாக மேக் பண்ண முடியுமான்னு கேட்குறேன். அதில் சினிமாவில் வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். வாய்ப்பு இருக்கா? இருக்கு. அப்போ உங்கள் ஸ்டோரி மேபி இது போல் இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இந்த கதையை விதார்த் டைரக்ட் பண்ணல, ஸ்ரீனிவாசன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கதையை ஃபுல்லாக இந்த பக்கம் தான் பார்த்துருப்பாரு. அப்படி பார்க்குறப்ப உங்கள் கதை இது போல் மாறி இருக்குமான்னு கேட்குறேன். வேறு எதுவும் இல்லை. கலவையான கதைகளை எடுத்து அதை கோர்த்து ஒரு படமாக மேக் பண்ண போய் அதில் ஒரு நாட்டை உங்கள் நாட்டு உள்ளே வந்திருக்கா? தேர் ஆர் பாசிபிலிட்டிஸ். எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டி இருக்குது இதில். எஸ். ஏன்னா இது இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்குது சார் ஆக்சுவலாக. ஏன்னா கதையை நம்ம மட்டுமே வச்சிருந்து ஒருத்தர்கிட்ட மட்டும் சஸ்பெக்டடாக இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அவர்கிட்ட தான் சொன்னால் அங்கே தான் பிரச்சனைன்ட்டு. ஆனால் 5 தரப்புகிட்ட நம்ம கதை போயிருக்கு. இது இல்லாமல் வெளியே இன்கேஸ் போயிருந்தால் கூட நம்மளால் சஸ்பெக்டாக யாரையுமே பார்க்கவும் முடியாது. நீங்கள் இது ஒரு விஷயத்தை கையில் வச்சுக்கிட்டு விதார்த்து நம்ம குற்றம் சாட்டணும் அப்படின்னா பார்க்குற அவங்களே முதல்ல சிரிக்க தான் செய்வாங்க. அப்படின்னா பண்ணியிருக்க மாட்டாங்க, இவங்க ஏதோ சும்மா சொல்கிறாங்க அப்படி தான் பேசுவாங்க. நீ கேட்குற விஷயம் நியாயமானது, என் பேரை போட்டால் போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சார் பார்த்தானா கண்டிப்பாக அவங்கள கூப்பிட்டு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கோர்ட்டு வரைக்கும் கொண்டு போகணுன்ற ஐடியா தானே இருக்கா உங்களுக்கு? நிச்சயமாக கிடையாது. ஏன்னா வந்து ஆஸ் எ கிரியேட்டர்
என்னால் வந்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் நிறைய ஸ்டோரிஸ் பண்ண முடியும் என்னால். ஆல்ரெடி நான் வந்து சினிமாவுக்கான வேறு 2 கதைகளுக்கு நான் எழுதி வச்சுருக்கிறேன். ஆஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் வெல்விஷர் காயத்ரி கூட நான் ஒரு ஸ்டோரி நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரி என்னால் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் நிறைய கதைகளை பண்ண முடியும். ப்ரொடியூசர்ஸ் அண்டு ஹீரோஸ் என்னை அப்ரோச் பண்ணினா என்னால் வந்து டிஃப்ரெண்ட் கதைகளை சொல்லி அவங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்க முடியும், நானும் வளர முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பை தவிர இதை இந்த பிரச்சனையை பெருசாக்கிறதுக்கு நான் விரும்பலை. ஓகே, ரொம்ப ஜென்யூனான பதிலாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நாங்களும் கேள்விப்படுவோம், படம் ரிலீஸுக்கு முன்னாடி கோர்ட்டில் கேஸ்னுவாங்க என் கதைன்னு சொல்லிட்டு, அப்புறம் பார்த்தா கேஸ் முடிஞ்சு என்னடா கேட்டால் பின்னாடி சமரசம் நடந்திருக்கும், காம்ப்ரமைஸ் ஃபுல்லாக அமௌண்ட் கூட செட்டில் பண்ண எல்லாமே முடிஞ்சிருக்கும். நீங்கள் ஜென்யூனாக காசு வேண்டாம் பேரை போட்டால் போதுன்றீங்க. எனக்கு தெரிஞ்சு இது பெரிய விஷயமா தெரியல. ஆனால் இன்னொரு விஷயம், காப்பிரைட் சம்மந்தமான கேசஸ் டீல் பண்ணுற ஒரு அட்வொகேட், அவங்க என் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு. ஸோ ஃப்ரெண்ட்லியாக நான் பேசினேன் அவங்க ஹைகோர்ட் அட்வொகேட்டு. அப்போது நான் வந்து இதெல்லாம் வந்து காப்பிரைட்டில் அடங்கும் மேடம் அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு பிஜிஎம்மில் ஒரு 30 செகண்ட்ஸோ சம்திங் ஏதோ ஒரு டியூரேஷன் சொன்னாங்க, வந்திருக்கக்கூடிய ஒரு ரிதமை இன்னொரு படத்தில் அவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் பயன்படுத்தினா அது கூட வந்து காப்பிரைட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் நாட்டு வந்து இன்னொரு படத்தில் உங்கள் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னாலும் தட்ஸ் ஆல்சோ இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் தான். புரியுது சார். ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ சினிமாவில் எல்லாத்துக்குமே சங்கம் இருக்குது, எழுத்தாளர்களுக்கு கண்டிப்பான சங்கம் ஒன்று இருக்குது. நீங்கள் சங்கம் ஒன்று இருக்கிறப்ப அதை நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஒரு தடவை வளர்த்துட்டே போயிருக்காது, சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். என் ஸ்டோரிங்க என் நாட்டுங்க பஞ்சாயத்து பண்ணி விடுங்கன்னு சொன்னாலே முடிஞ்சிட்ருக்கும். ஆனால் நம்ம இப்போ வரைக்கும் பதிவு பண்ணாமல் இருக்கோம். இனிமேலாச்சும் பதிவு பண்ணுவீங்களா? ஏன்னா 2 ஸ்டோரி கையில் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஒரு வாட்டி அடிபட்டீங்க. நல்ல கேள்வி. இதுக்கு என்னுடைய பதில் என்னென்னா, திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் பதிவு பண்ணுறது வந்து எழுத்தாளர்களுக்கு ரொம்ப சேஃபான விஷயம். ஏன்னா அந்த சங்கத்தில் பதிவு பண்ணி அதுக்கு பிறகு வந்து அந்த கதை வேற ஒருத்தவங்க எடுத்து பண்ணிட்டு பாதிக்கப்பட்டவங்க அந்த சங்கத்தில் புகார் கொடுத்து அவங்களுக்கு நியாயம் கிடைச்ச இன்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. சர்க்கார் படத்தில் வருண் ராஜேந்திரன் எழுத்தாளருக்கும் அப்படி நேம் கிரெடிபிலிட்டியும் கொடுத்தாங்க, அவருக்கு 50 லட்சம் ரூபாய் சன்மானமும் கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது பண்ணணும். நான் ஏன் பண்ணலைன்னாக்கா, அது பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி கிடையாது. நான் கேள்விப்பட்டேன் அந்த யூனியன் மெம்பராக இருக்கிறவங்க தான் கதையை பதிவு பண்ண முடியும். யூனியன் மெம்பர்ஷிப் வந்து 25,000 அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த அமௌண்ட் என் கையில் இல்லாததுனால தான் நான் வந்து இன்னும் அதில் மெம்பர் ஆகாமல் இருக்கிறேன். இப்போ வரைக்கும் மெம்பர் ஆகாமே இருக்கீங்க? ஆமாம். இதுக்கப்புறமும் அதான் என் கைக்கு அந்த தொகை வந்ததுனாக்கா நான் நிச்சயமாக அந்த யூனியனில் மெம்பர் ஆவேன். ஸோ ஏன்னா அந்த யூனியனில் இருக்கிறவங்க வந்து குறிப்பாக பாக்கியராஜ் சார் ரொம்ப ஹானஸ்ட்டாக செயல்படுறாங்க அப்படின்னு நான் வந்து. நான் பாக்யராஜ் சாரே இந்த விஷயத்தில் அடிபட்டிருக்காரு. கண்ணா லட்டு தின ஆசையா படம், இது பாக்யராஜ் சாரோட ஒரு படத்தோட மொத்த நாட்டுமே கிடையாது, கதையை இதுதான் சொல்லி பெரிய பஞ்சாயத்தாச்சு. பாக்யராஜ் சாரோட ஆக்ஷன்லாம் எடுக்கலையே, ப்ரெஸ்லேயே பேசினார், பெரிய விஷயமா போச்சு. இது என் கதைங்க, அது என் கதைங்கன்னு அவ்வளோ பெரிய ஆளே சொன்னார். சங்கத்தோட தலைவர் அவர் தான், ஆனால் அவருக்கே இந்த நிலைமை. அப்பேற்பட்ட சங்கத்தில் நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு நியாயம் கிடைக்குன்னு சொல்கிறீங்க, பார்க்கலாம், கிடைச்சா நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்கள் இந்த கதைக்காக நான் சொல்லலை, இன் ஃபியூச்சர் நான் வந்து பண்ணக்கூடிய எழுதக்கூடிய கதைகளை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இதை பதிவு பண்ணிட்டாக்கா என்ன சேஃபாக கேட்குறேன். இப்போ நீங்கள் 2 கதை கையில் வச்சுருக்கீங்க, நாளைக்கு ஒரு டேரக்டரோ ஏதோ ஒரு ப்ரொடியூசரோ ஒரு ஹீரோ கூப்பிட்றாரு உங்களை, படம் பண்ணலாம் சார் கதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, நாளைக்கு போய் அங்கே கதை சொல்லிட்டீங்க. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இதே மாதிரி படம் ஒன்று வெளியே வருது, நீங்கள் அப்பயும் போயிட்டு நான் பதிவு பண்ணலை, ஏன் தப்பு தான், ஆனால் என்னோட கிரெடிட்டில் பேர் மட்டும் போட்டால் போதும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? குட் கொஸ்டின். இதுக்கு தான் நான் வந்து அந்த காப்பிரைட் சம்மந்தமான அட்வொகேட்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க சொன்னாங்க 25,000 கொடுத்து அந்த யூனியனில் மெம்பர் ஆகி பதிவு பண்ணுறது நல்ல விஷயம், அது அட்வைசபிள். அந்த அமௌண்ட் இல்லாத பட்சத்தில் இன்னொரு ஐடியா இருக்குது, உங்கள் கதையை வந்து நீங்களே வந்து ஒரு புக்காக போடலாம். புக்காக ஒரு மினிமம் 100 காப்பீஸ் புக்காக பப்ளிஷர் தனியாக காசு கொடுங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் சொல்கிறேனே, ஒரு புக்காக ஒரு எழுத்தாளன் வந்து கதையை வந்து புக்காக பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு அரௌண்ட் 6,000 ருபீஸ் ஆகும். ஓகே, அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் இருக்குது. அது இப்போது எந்திரன் படம் சர்ச்சையில் கூட இனிய உதயம்ன்ற பத்திரிகையில் ஒரு எழுத்தாளர் எழுதின கதை தான் அது சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் இன்னமும் அந்த கேஸு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் புக்காக போட்டிங்கனாக்கா உங்களுக்கு கான்கிரீட் எவிடன்ஸு. இது தவிர 3வது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் இப்போது மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அந்த காப்பிரைட் அட்வொகேட் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இந்தியா அப்படின்னு ஒரு ஆஃபீஸ் கிண்டியில் இருக்குது. அங்கே வந்து தன்னுடைய படைப்புகளுக்கு
காப்பிரைட்டு அப்ளை பண்ணி பதிவு பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கவர்மெண்ட் வாங்குகிற சார்ஜஸ் இன்னைய தேதியில் வந்து ஜஸ்ட் 500 rupees மட்டும்தான். இதை வந்து தானாகவே கூட பதிவு பண்ணலாம். பதிவு பண்ணாக்கா அது வந்து அந்த காப்பிரைட்டு கிடைக்கிறதுக்கு அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு 1 or 2 months ஆகும். ஆனால் அந்த 1 or 2 months வந்து தானே வந்து தொடர்ந்து பர்சீவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு சாமானிய மனிதனுக்கு வந்து அது பழக்கமில்லாத விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறவங்க வந்து எல்லாருமே வந்து தானே ஃபைல் பண்ணுறது கிடையாது. அதுக்கு வந்து எப்படி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணிக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த தன்னுடைய கதைகளை வந்து இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியில் பதிவு பண்ணிக்க விரும்புகிறவங்க ஒரு அட்வொகேட்டை ப்ராப்பராக அப்பாயிண்ட் பண்ணினாக்கா த அட்வொகேட் வில் டேக் ஆல் த மெத்தட்ஸ் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. அவங்க அந்த மெத்தட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி காப்பிரைட்டு வாங்கி கொடுத்துரும். அதுக்கு வந்து அந்த அட்வொகேட் ஃபீஸ் மட்டும்தான் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இங்கேயே பண்ணிட்டு போயிடலாம் சிம்பிளாக. உங்களோட சங்கத்திலேயே ஒன்று இருந்துச்சுன்னா இவ்வளோ சுற்றுறதுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குன்னு நான் மக்களுக்கு சொல்கிறேன். அவங்களுக்கு மெத்தட் தெரிஞ்ச வித்தகன் சேகர் எதுக்கு அது ஒன்றுத்த கூட அப்ரோச் பண்ணலாம் தான் கேட்குறேன். அதான் சொல்கிறேன், எனக்கு இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இந்தியா பற்றின அவேர்னஸே எனக்கு இன்றைக்கி தான் வந்துச்சு. எனக்கு இது இன்றைக்கும் கூட பல எழுத்தாளர்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இப்போ நீங்கள் சொன்னது நல்ல விஷயம். நாளை பின்ன உங்களை மாதிரி வித்தகன் சேகர் உருவாகாமல் இருப்பாங்க. அதை எந்த அளவு சேஃபாக வச்சுருந்தோம் எங்கே போய் நம்ம ரேஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே சார். பட் ஐ ஃபீல் இன் தி எண்ட் you're just actually the blame விட this is just a question. இப்படி நடந்திருக்கா, ஒரு வேளை நடந்திருக்கா, பட் there is also நீங்க வந்து இதை பிளேமாக கொண்டு போகல. எஸ், அதான் என்ன தான் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, நீங்க இதை பிளேமாவே கொண்டு போகல. this is just a question. நிஜமா இப்படி நடந்திருக்கா, is Vidarth sir involved or not, அவ்வளவுதான். ரைட்? யா காயத்ரி, there are chances he is not involved. and நீங்க சொல்லுங்க காயத்ரி, வித்தார்த் என்ன பண்ணிருப்பாரு உண்மையிலே இதில்? ஏன்னா அவரோட பெர்செப்ஷனை ஃபுல்லாக நான் கேட்டுட்டேன். கூட போனவங்க நீங்களும். as an actor நான் சொல்றேன், விதார்த் சரோட ரேஞ்ச் எல்லாம் I'm not saying நான் வந்து அவ்வளோ வளர்ந்துட்டேன், இல்லை எனக்கு அவ்வளோ கதை சொல்றாங்கன்னு நான் சொல்லலை. பட் as an actor I'm saying there is a very small chance that all this is a coincidence. because இப்போ அவர் கேட்ட மாதிரி ஒரு நாளைக்கு 25 கதை கேட்கலாம் அவர். he might even forget. அவர் என்ன சொல்லியிருந்தாரு எனக்கு ஞாபகமே இல்லை, இவர் சொன்னா இது நல்லா இருக்கு, இது பண்ணலாமே அப்படின்னு கூட ஞாபகம் வரலாம். பட் ஒரு நாட் அப்படி அது பிடிச்சிருந்தா ஐ திங்க் நம்ம கேட்குறது வந்து இஸ் அ கேள்வி. நிஜமாலே இந்த நாட் வந்து அவருக்கு ஞாபகம் இருந்து அவர் இதை யூஸ் பண்ணியிருக்காரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் நம்ம போடுறோமே ஒழிய ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டெயின் ஹிஸ் நேம் ஆர் விதார்த் சர்ஸ் நேம். ரெண்டு பேரோட நேமுமே இங்கே நம்ம யாரோட நேமுமே இங்கே ஸ்டெயின் பண்ண பார்க்கல. இட்ஸ் நாட் அன் எக்ஸ்க்ளமேஷன் மார்க், இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். வித்தகன் சார் வந்து ரொம்ப ஓப்பனாக ஆனஸ்டாக கேட்குறாரு, இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். அப்படி இருந்தால் தி ஒன்லி திங் இஸ் எக்ஸ்பெக்டிங் இஸ் கிரெடிபிலிட்டி. இஃப் இட்ஸ் நாட் ஒரு கொஸ்டினுக்கு விதார்த் சார் வந்து ஆன்சர் பண்ணுறாரு, நோ இட்ஸ் நாட், ஐ மீன் ஜென்வன்லி இது இப்படி நடக்கல, இட்ஸ் ஜஸ்ட் அ கோயின்சிடென்ஸ். ஆர் இல்லை ஒரே மாதிரி நாட்டில் இன்னொருத்தவங்க சொல்லும்போது நான் ஜென்வனாக மறந்துட்டேன்னா he can also say I'm sorry, எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஜென்வனாக நான் மறந்துட்டேன், பட் திஸ் இஸ் நாட் சம்திங் தட் ஐ வுட் பர்சனலி டூ. இன்கேஸ் இந்த இன்டர்வியூவை விதார்த் சார் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஆமாம், பார்த்ததுமே அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த இடத்துல இருந்து சொல்லுங்கள். நான் அந்த இடத்துல இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது பர்சனலி நான் அதை அப்படி பண்ணியிருந்தா கில்ட், நான் பண்ணலைனாலும் கில்ட், நான் தான் ஞாபகம் வச்சுருந்துருக்கணும் மேபி இந்த பிகாஸ் கதை கேட்கும்போது தெர் இஸ் என்ன சொல்கிறது, ரெண்டு பார்ட்டிக்கும் ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். நான் உங்ககிட்ட கதை சொல்கிறேன்னா இந்த கதையை ஆஸ் அன் ஆக்டர் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் தான் வேறு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஸோ இட்ஸ் கான்ஃபிடென்ஷியல். யூஸ்வலாக கதை கேட்கும்போது தேர்ட் பர்சனை இன்வால்வ் பண்ணாத ரீசனே இதுதான். தனியாக எங்கன்னா மீட் பண்ணி கதை சொல்லலாம், ஆஃபீஸில் உட்காந்து கதை சொல்லலான்ற சூஸ் பண்ணுறது பப்ளிக் பிளேஸில் பண்ணக்கூடாதுன்னு சூஸ் பண்ணுறதே இந்த ரீசனுக்கு தான். ஸோ தட் இட் டசன்ட் கோ அவுட் இல்லையா? ஸோ அதர்வைஸ் ஆல்சோ ஒரு ஸ்மால் கில்ட் தட் மேபி unknowingly unconsciously unknowingly என்னால் ஒருத்தர் ஹர்ட் ஆனாரு. ஸோ மேபி ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அந்த கில்ட் ரெண்டு வேஸ்லேயுமே எனக்கு ஒரு சின்ன கில்ட் அதுதான் இருக்கும். ஏன்னா நீங்களும் நடிப்பு துறையில தான் இருக்கீங்க. அவரோட பெர்செப்ஷன் என்னது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால கேட்டிருந்தேன். வேற எதுவும் இல்லை. ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டு நிறைய விஷயம் ஷேர் பண்ணது மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.